யாரு கிட்ட நெருங்காதியே அப்படி கொள்ள வரும்போது மனுஷன் தற்காப்புக்காக செய்யறது தானே, அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. அதை மீறி வெட்ட வரும் பொழுதுதான் நேரம் அடைஞ்சிருக்காரு, வெட்ட வர்றவங்களை நோக்கி சுடுறாரு. அதுல 3 பேர் அதுல இந்துக்கள் கொல்ல சுடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் சாவல, ஒருத்தர் சீரியஸா இருக்காரு. மீதி 3 முஸ்லீம்ல 2 பேர் இறந்துட்டாங்க, ஒரு ஆள் காயமா இருக்கிறார். அதுல ஜமாத்து தலைவரும் ஒரு ஆள். அப்ப இன்னைக்கு என்ன இதுல விளங்குது, ஜபர்லா என்பவருடைய மச்சான் ஒரு ஆள் அதுல அந்த கொல்லப்பட்டதுல. அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்ப என்ன இதுல பிரச்சனை, அந்த ஹாஜி முகமது என்பவர் நியாயம் கேட்க போனது தௌஹீத் ஜமாத்துக்காக இல்ல, அவருடைய மைத்துனருக்காக வேண்டி. அவர் தௌஹீத் ஜமாத்து ஆளும் இல்லை, அப்ப தௌஹீத் ஜமாத்துக்கு அனுதாபியும் இல்லை, ஆதரவாளரும் இல்லை. அதுபோக அவர் அந்த சம்பவம் நடந்தது கூட அவரை தாக்க வந்ததற்காக வேண்டிதான் அவர் செஞ்சிருக்கிறார். துப்பாக்கி இருக்கும்போது ஒரு மனிதன் அவனை தாக்க வரும்பொழுது அவங்ககிட்ட என்ன இருக்கு அதை வச்சு பதிலடி கொடுக்கறதுங்கிற இயல்பாக வந்துடும், அது பிளான் பண்ண வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி எதிரிகள்லாம் நிறைய இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு லைசன்ஸே செஞ்சிருக்காரு, வாங்கி சட்டப்பூர்வமா துப்பாக்கி வைத்திருப்பதற்கு உரிமை லைசன்ஸ் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த தகவல் அவங்க சைடுன்னு சொல்லக்கூடிய தகவல் லைசன்ஸ் இருக்குங்கிறது இருக்குதா இல்லையா, நாளைக்கு என்ன செய்யலாம், தவறா கூட இருக்கலாம், அந்த சைடுல இருந்து வரக்கூடிய தகவல் அப்படி இருக்கிறது. அப்ப இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இது தௌஹீத் ஜமாத் மக்களுக்கு நடந்தது, அந்த அடிதடி நடந்தது தௌஹீத் ஜமாத்தோட கிடையாது. தௌஹீத் ஜமாத்தோட சண்டைக்கு வரும்போதெல்லாம் இவங்க வாட்டு வாயை பத்திட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துல இல்லாத ஒரு வெயிட்டான ஒரு ஆள் குத்துபுதீன் போய் சண்டைக்கு போனதுனாலதான் அவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த இதை காட்டுவதற்காக வேண்டி அவங்க மச்சான கூட்டிட்டு வந்திருக்கிறார். நான் சும்மா தொழுவத்தானே போனேன், அதுக்கே இந்த ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, நான் அந்த ஜமாத்தை சேர்ந்த ஆள் கூட இல்லையே அப்படின்ற உடனே அவர் என்ன செய்யறாரு, அவங்க மச்சான் நியாயம் கேட்பதற்காக வந்த இடத்துல ஜமாத்தோட பேசிட்டு இருக்கும்போது இவர்கள் கொலை முயற்சியோட தாக்க வந்ததுனாலதான் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு பிறகு ஊரே கலைஞ்சு ஓடி போச்சு, துப்பாக்கி சுட்டா ஓடி போயிருவாங்களா இயற்கையாவே, 6 பேர் சுற்றணும் வைத்தாங்க, இருந்த மக்கள் ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் அந்த இடம் கொடுத்தார்கள் மர்கஸுக்கு இடம் பள்ளிவாசலுக்கு, அந்த அவர் வீட்டுல நுழைஞ்சி வீட்டுல உள்ள எல்லா சாமானையும் சூறையாடி அவர் அத்துரகமான சரமாரியா வெட்டி அவர் இப்ப ஆஸ்பத்திரி, அவருக்கு சம்பந்தமே இல்லை இதுல. அதாவது ஒருத்தர் நியாயம் கேட்டு வந்தவர் வேற ஆளு, ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு, அவருடைய மச்சானுக்காகத்தான் கேட்டு வர்றாரு. அவங்க பள்ளிவாசல்ல போய் நடக்கிறது. இது தொழுக போன இடத்துல உள்ள தகராறே கிடையாது. நம்ம தொழுக வரக்கூடாது ஆர்டிஓ விசாரணை முடிஞ்சு போச்சு. தொழுகைக்கு சென்ற நேரத்தில் தகராறு நடந்த மாதிரிலாம் செய்திகள் என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. நம்ம போறது இல்லைன்னு ஆர்டிஓல தீர்ப்பாகி போய் நீ ஓன் வழியில போ, நீ ஓன் வழியில போன்னு சொன்ன பிறகு நம்ம தனித்து ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். நம்ம அங்க தொழுக போகும்போது சண்டை வரல, நம்ம இடத்துக்கு ஒருத்தர் தொலை போகும்போது அவர் திரும்ப போறாங்க. சம்பவம் என்ன, வம்பு அவர்களிடமிருந்து தான் வம்பு வளர்க்கப்படுகிறது. அப்ப கூட நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, போலீஸுக்கு போவோம்னு சொல்லும் பொழுது அவர் நம்ம ஜமாத்துல இல்லாத ஒருத்தரா இருக்கிறதுனால நான் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட்டான ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவர் கொஞ்சம் வெயிட்டான ஒரு ஆளா இருக்க போய் என்ன செய்யறாரு, நான் இதை எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், அப்படிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இப்ப என்ன ஆச்சு, இந்த ஹாஜி முகமது என்பவர் சிதம்பரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல சரணடைஞ்சிட்டாரு. தலைமுறை ஒன்று போட்டாங்க, தேடிட்டு இருந்தாங்க, அவரே நினைஞ்சிட்டாரு கோர்ட்ல சரணடைஞ்சிட்டாரு. இப்ப ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு சட்டப்படி என்ன செய்வாங்க, அந்த வழக்குகள் நடக்கும். இதுல என்ன இப்ப நடக்க தெரியுமா, அரசியலா உடனே இங்க உள்ள எல்லாரும் அனைவரும் ஒரே மாதிரியா எல்லா அமைப்பும் கூடி தௌஹீத் ஜமாத்தை விடக்கூடாது, சுட்டு கொண்டு விட்டாங்க. இங்க மஷூரா சென்னையில உள்ள அத்தனை இயக்கங்கள் ஒன்னா சேர்ந்து கொண்டு அதான் என்ன காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஜமாத்து அல்லாஹ்வுடைய அருளால் மக்கள்கிட்ட பெரிய நன்மதிப்பை பெற்றுச்சு. இந்த ஒரு சூப்பரான ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வோம், எல்லா இயக்கத்தையும் ஒன்னா திரட்டி தௌஹீத் ஜமாத்துக்காரன் சுட்டுவிட்டான்னு சொல்லி என்ன செய்வோம், அதை ஒரு பரப்பி விட்டோம்னு சொன்னா தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரான ஒரு கருத்து உருவாகும். இதை வச்சு தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சிடலாம், ஒழிச்சு போடலாம். இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டுக் கொண்டுதான் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில அவங்களால அது பரப்ப முடியல. அங்கனே வச்சு கேள்வி கேட்கும் போது அங்க அந்த இதுல அவரை ஒரு முக்கியமான தனவந்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு இந்த ஹாஜி முகமது தெரியுமே, அவருக்கு தௌஹீத் ஜமாத்து சம்பந்தம் இல்லை, தனவந்தருக்கு தனவந்தர் தெரியும்ல, தௌஹீத் ஜமாத்து சம்பந்தம் இல்லை, என்னையா பேசுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு வாய முடியும் என்ன செய்யறாங்க, இப்ப கல்ல SMS நிறுத்திட்டு இருக்காங்க. அப்ப சம்பவம் என்ன, தௌஹீத் ஜமாத்துடைய ஆட்களுக்கு இந்த மாதிரி நம்ம இவ்வளவு கால தாவாவில் இருக்கிறோம், நம்ம தான் அடி வாங்குறமே தவிர திருப்பி கொடுக்கறோம்னா பெரிய விஷயம் இல்ல. பல ஊர்கள்ல நம்ம அந்த வழிக்கு போகல, போலீஸுக்கு தான் போறோம், சட்டப்படி தான் சந்திக்கிறோம். ஏன்னு கேட்டா அந்த மக்கள் வரணும்னு ஆசைப்படணுமோ, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை அடிச்ச மக்களை கூட என்ன செய்யணும், அவங்களும் இந்த கொள்கைக்கு வரணும்,
அவங்களுக்கு எதிராக நம்ம அருவாகத்தி நம்ம போட்டு எடுத்தோம்னு சொன்னா நாளைக்கு எப்படி திரும்பி வருவாங்க? இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நம்ம அடிச்சவங்க தானே. இருக்கிற தொகுதியில உள்ளவங்க எல்லாம் ஒன்னு அடிச்சிருப்பாங்க, இல்லன்னா திட்டிருப்பாங்க, இல்லன்னா போய் SMS கொடுத்திருப்பாங்க, நமக்கு எதிராக பித்தனா பண்ணிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தௌஹீதுக்கு எதிரான வேலையை செஞ்சுதானே தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க தானே வர்றாங்க. எதிர்க்கிறவங்க தான் கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். எதிர்க்காதவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அதனால நம்ம எப்படி கணக்கு பண்ண தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று நடக்குமே ஆனால் நாளைக்கு நம்மளை சேஃப்டி பண்ணுவதற்காக வேண்டி போலீஸ் உதவியும் நாடி இருப்போம். அது நம்ம தான் கடமை தானே. அது சட்டப்படி என்ன செய்வோம், வழக்கு கொடுத்திருப்போம். அந்த கேஸ் அவங்க சந்திக்கட்டும். அது கூட எதுக்காக வேண்டிய ஒன்று பழி வாங்குறதுக்கு இல்ல. அது விட்டோம்னு சொன்னா டெய்லி போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி இந்த வழக்குகள் கொடுத்திருப்போமே தவிர திருப்பி அடிக்கிறதுங்கிற பிரச்சனை இல்ல, வரவே இல்லை. அது மாதிரி இத்தனை வருஷ காலம் 1980 இருந்து 2010 வரைக்கும் இந்த 30 வருஷ காலத்தில் அந்த மாதிரியான துப்பாக்கி எடுக்கிறது, கத்தி எடுக்கிறது, இன்னும் சொல்ல போனால் நம்ம கடுமையா வளர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட அந்த வழியை நம்ம எடுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் கூட இல்ல, எகிரி அடிச்ச ஓடி போயிருவாங்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கோம் பல ஊர்கள்ல. அந்த விளையாட்டு நமக்கு வேணாம். அந்த மக்களையும் நம்ம நல்வழி கொண்டு வரணும். விளங்காமத்தான் எதிர்க்கிறாங்க. நம்ம எப்படி நினைக்கிறோம், இந்த மக்கள் நம்முடைய கொள்கை உங்களுக்கு தெரியல, நம்ம பிரச்சாரமும் தெரியல, இல்லாத பொருளாதான் சொல்லிக் கொடுக்கறாங்க, ரசூலுல்லாஹ் திட்டுறாங்க, அப்படி இப்படி சொன்னோம்னா நமக்கு கோவம் வரும்ல. இந்த மாதிரி விளங்காமல் அந்த மக்கள் போட்டு என்ன செய்யறாங்க, நம்மளை எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தாவா தான் பண்ணணும். அப்ப தௌஹீத் ஜமாஅத் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வன்முறையில இறங்குறதோ பதிலடி கொடுக்கிறது என்பதோ அதுல நம்ம இறங்குனது இல்ல. நம்ம தான் அப்படி இறங்கணும். நம்மளை வெட்டினாங்களே மலைப்பாளையத்துல, அப்ப ஏதாவது செஞ்சோமா? என்னை வெட்டி கொட்டி மூலமா போட்டு போயிருப்பாங்க. அல்லாஹ் காப்பாத்தினா தோளோட போயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போட நம்ம என்ன செய்யல, மக்கள் நாம ஏதாவது செய்யணும், இவன் தான் செஞ்சாங்கன்னா தெரியுன்னு கேட்டாங்க. அவனே நாளைக்கு வருவான், ஒன்னும் செய்ய வேணாம், வழக்கு மட்டும் கொடுப்போம். இப்படித்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதை கூட எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால இதுக்கெல்லாம் போய்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கொண்டே சுடுறதுங்கிற டாபிக் எல்லாம் என்ன இல்ல, இடமே கிடையாது. ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்து அவர் எதிரியா இருந்தாலும் அவர் அந்த துப்பாக்கி எடுத்திருக்காட்டி அவர் போயிருப்பார். அந்த சூழ்நிலையில அதுக்கு அருவாக்கத்தோட ஆட்கள் கூட்டிட்டு அடி ஆட்கள் மாதிரி கொண்டு வந்து அவரை தீர்த்து கட்டுறேன்னு ஒரு முடிவு எடுக்கையில் அவருக்கு வேற வழி என்ன, தற்காப்புக்காக அவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் நம்ம ஜமாத் சேர்ந்தவரே இல்ல. ஆனாலும் அவர் பக்கம் என்ன இல்ல, இந்த விஷயத்துல நீதிமன்றத்துக்கு போனாலும் கேஸ் அப்படித்தான் முடியும். தற்காப்புக்கு தான் அவர் செஞ்சா ஒரு தண்டனை கொடுக்க முடியாது. இதுதான் நடந்திருக்கிறது. ஆனா பொதுவாக அந்த ஜமாத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ரவுடிஸ் பள்ளியாசல செருப்புகள் அடிப்பாங்களா யாராவது, ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்க தங்களை மாற்றிக்கொள்ள நல்ல முறை கிடையாது. பள்ளியாசல்ல வரக்கூடாதுன்னா ஆடியோ போட்டிங்க முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டு இருக்க வேண்டியான, அவங்க இடத்துல நீங்க தொழுதுட்டு இருக்காங்கன்னு போயிட்டு வர வேண்டியான, உங்க பள்ளிக்கு வம்புக்கு வரல, நீங்க வம்புக்கு வர்றீங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஜமாத்து தலைவர்களா இருப்பார்களே. ஆனால் இவங்களெல்லாம் மக்கள் என்ன செய்யணும், நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் மாத்தணும். இவங்களால சமூகத்துக்கு நல்லது கிடையாது. பேப்பரை நாரிப்போம், கேவலம் தானே இதெல்லாம். தொலை வரும்போது அடித்தார்கள், தகராறு சுட்டார்கள் பேப்பர்ல வந்தா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கேவலம் இல்லையா இது? அப்ப இந்த மாதிரியான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், ஏற விடக்கூடாது. நீ வெளியே போ, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறவனா அந்த கொள்கை வேறுபாடு இருக்கலாம், அதுக்கான அருவாகத்தியை தூக்குறதா? அந்த விளையாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன செய்ய களம் வச்சு கொடுத்துடக்கூடாது. அதை நம்ம தெளிவான இலங்கையில எல்லாம் தாவா களத்தில் நிறைய பேர் ஒருத்தவங்க சாவுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை வராமல் போவதற்கு காரணம் என்ன, நம்ம அப்படி கைடு பண்ணவே இல்லை. நம்ம அந்த மாதிரி ஒரு ஆர்டரோ வழிகாட்டுதலோ கொடுத்திருந்தோம்னு சொன்னா இங்கே ரணகலமாய் போயிருக்கும். வேணாம், அது மாதிரி வேணாம். அந்த மக்கள் விளங்கி வருவார்கள். ஒரே இலக்கு தான் வச்சிட்டு இருக்கிறோம். அவன் நம்ம வெட்டி கொண்டாலும் கொண்டு போறான், அவன் 4 பேருக்கு வருவான். அந்த அடிப்படையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த மாதிரியான கொள்கை நமக்கு இல்லைன்னு தெரிந்து கொண்டு அருவாகத்தி ரவுடிசத்தையே தங்கள் வேலையா வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம ரவுடி மாதிரி சித்தரிப்பதற்கு இதை பயன்படுத்த பார்க்கிறார்கள். எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்ச மாதிரி இன்ஷா அல்லாஹ் இதுலயும் தோல்வி அடைவாங்க. இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நான் பொய்யெல்லாம் நிக்காது. இவன் சொன்ன நம்பிடுவாங்களா, மக்களுக்கு தெரியாதா அவர் தௌஹீத் ஜமாஅத்தா இல்லையான்னு தெரிஞ்சு வருமா இல்லையா? தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அது நிர்வாகியம் மீடியாக்கள் என்ன சொல்றான், அந்த சுட்டவர் ஆடுதுறை தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகி. ஆடுதுறை தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகி யாருன்னு TNDJ.net போனீங்கன்னா ஆடுதுறைக்கு நிர்வாகி பட்டியல் இருக்கும் பாருங்க. அதுல ஆஜி முகமது பேர் இருக்கான்னு பாருங்க. மெம்பர்ல ஒண்ணுமே கிடையாது, நிர்வாகின்னு சொல்றாங்க மனசார. அதனால இதுதான் சம்பவம், நடந்த சம்பவம் இதுதான். துப்பாக்கி எடுக்கிறோம் நல்ல கலாச்சாரம் இல்ல. ஆனால் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் கையில இருந்தனால யூஸ் பண்ணிட்டார். அது சட்டம் பார்த்துக்கொள்ளும். நம்ம அவருக்கு சப்போர்ட்டானும் போக வேண்டியது இல்ல, அவருக்கு எதிரானும் போக வேண்டியது இல்ல. ஏன்னா சட்டத்தில் அவர் அவரை சேர்த்துட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாரு, தலைமுறை இல்ல. அது நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டு அதுக்குள்ளே விசாரணை நடக்குமே தவிர
தௌஹீத் ஜமாத்துல என்ன இல்லை, இதுல எந்த கடுகளும் தப்பு கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம் தப்பு அவர்கள்ட்ட தான். நம்ம அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க தப்பு இல்லைன்னு நம்ம இதெல்லாம் சுமத்துக்கிற முடியாது. நம்ம பக்கம் தப்பு கிடையாது. நம்ம யார் வம்புக்கு போக கிடையாது. நம்ம போய் அவங்க பள்ளியில போய் தொழுவும் தகராறு வரவும் கிடையாது. நம்ம பள்ளியில ஒருத்தன் தொலை வந்ததுக்காக வேண்டி இவங்க தான் வம்புக்கு நினைஞ்சாங்க தகராறுக்கு வந்தார்கள் என்பதை என்ன செய்யணும், ஆழமா பதிவு செய்து கொள்கிறோம்.